ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச 4 விதமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டெல்லாம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவு தான். அதே மாதிரி செய்யக்கூடிய டைமும் பார்த்தீங்கன்னா 10லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ள ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லைன்னா கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா குயிக்காக செய்யக்கூடிய ஸ்வீட் தான் இது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரவை பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவை பர்ஃபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு வருங்க, அப்போ தான் முந்திரி ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். ஹையில் வச்சு வறுத்தீங்கன்னா சரி வர வறுப்படாது, சீக்கிரமாக கலர் மாறிடும். பாருங்க, இப்போ முந்திரி லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் 1 கப் ரவை சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரவை பர்ஃபி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஹையில் வச்சு வறுத்தீங்கன்னா ரவை சரி வர வறுப்படாது, அதனால சிம்மில் வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்க, இப்போ ரவை நல்லா வறுபட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்திடலாம். தேங்காய் துருவல் சேர்த்திட்டு இது நல்லா ஈரப்பதம் போகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கலர் மாறிடக்கூடாது, ஈரப்பதம் போகிற அளவுக்கு சிம்மில் வச்சு வறுத்தீங்கன்னா தான் நல்லா வறுபடும். தேங்காய் இப்போ நல்லா ஈரப்பதம் போக வறுபட்டுருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் 2 கப் சர்க்கரை சேர்த்திடலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளையுமே அளந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கப் ரவை எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 கப் சர்க்கரை சேர்த்திக்கோங்க, உங்களுக்கு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சு ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்ப சர்க்கரை பாகு நமக்கு தயாராயிடுச்சு. பாகை கொஞ்சமா கையில எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி ஒரு ஸ்டிக் வரணும். இதுதான் ஒரு கம்பி பதம். பாருங்க எப்படி ஒரு கம்பி வருது இல்லைங்களா, இதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது கூட வறுத்து எடுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலையும் உள்ள சேர்த்திடலாம். நம்ம தேங்காய் துருவலை நல்லா ஈரப்பதம் போக வறுத்துட்டு சேர்க்கிற போது நமக்கு ஸ்வீட் வந்து 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. டேஸ்ட் அப்போ செஞ்ச மாதிரியே ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா நல்லா வறுத்துட்டு சேர்த்திக்கோங்க. கலர் மாறிடக்கூடாது, ஆனால் ஈரப்பதம் போக நல்லா வறுத்துடுங்க. இப்போ இது நல்லா திக்காகிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும், அப்பதான் கலர் மாறிடாம நல்லா பியூர் ஒயிட்டா கிடைக்கும். பாருங்க, ஸ்வீட் வந்து இப்ப பாதி அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ரெடி ஆனதும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பை உள்ள சேர்த்திடலாம். கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, ஸ்வீட் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரும்போது இது கூட 1/2 கப் நெய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம நெய் சேர்க்கிற அளவுக்கு இந்த பர்ஃபி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். 1 கப் ரவை எடுத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, ஸ்வீட் வந்து பாத்திரத்துல ஒட்டாம நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கட்டும், இதுதான் கரெக்டான பதம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்டே ஒரு நெய் தடவின ட்ரேக்கு நம்ம மாத்திரலாம். இது மாதிரி ஒரு ட்ரேல ஃபர்ஸ்டே நெய் தடவி வச்சுட்டீங்கன்னா ஸ்வீட் ரெடி ஆனதை நம்ம உள்ள சேர்த்திடலாம். அதே பாத்திரம் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே இறுகின மாதிரி ஆயிடும். சேர்த்துட்டு இதை நல்லா சமப்படுத்திக்கோங்க. சூடு ஆறுறதுக்குள்ள சமப்படுத்திடணும், அப்பதான் சரியா இருக்கும்.
இப்போ பர்ஃபி லைட்டாக ஆறிடுச்சு, கை பொறுக்கிற சூட்டில் இருக்கு. நமக்கு வேணுங்கிற சேஃபில் நம்ம இதை பீஸ் போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு எது மாதிரி சேஃப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம ரவை பர்ஃபி ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இது வாயில வச்ச உடனே கரைஞ்சிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம ரவை பர்ஃபி சூப்பரா தயாராயிடுச்சு. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச குலோப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுன் பண்றதுக்கு நான் எம்டிஆர் பிராண்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ நீங்க அது வாங்கிக்கலாம். நம்ம மாவு ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகுடைய அளவும் இதுலயே போட்டிருப்பாங்க. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா 800 கிராம் அளவுக்கு சர்க்கரை யூஸ் பண்ண சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்க இந்த அளவுக்கு சர்க்கரை யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை பாகும் மீதாகும், அப்புறம் செய்யக்கூடிய டைம், அப்புறம் சர்க்கரை இது எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஒரு பேக்கெட் இது வந்து 175 கிராம் நான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு சர்க்கரை பாகு கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2.5 கப் சர்க்கரை சேர்த்திடலாம். ரெண்டரை கப்னா 1/2 கிலோ அளவுக்கு. ரொம்பவே அதிகமா சேர்த்திடாதீங்க, கண்டிப்பா ஜீரா மீதமாயிடும், அது வேஸ்ட் தான் நமக்கு. இந்த அளவு சரியா இருக்கும். இப்ப எந்த கப்ல இப்ப நம்ம சர்க்கரை அளந்து எடுத்தோமோ அதே கப்ல 2.5 கப் தண்ணி சேர்த்திடலாம். தண்ணி சேர்த்திட்டு மீடியம் ஹீட்ல நல்லா கலந்துட்டுட்டே இருங்க. பாகு வந்து கம்பி பதெல்லாம் வரக்கூடாது, லைட்டா பிசுபிசுப்பு தன்மையோட இருந்துச்சுன்னா போதும். அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குயிக்கா செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு சைடு சர்க்கரை பாகு வச்சுட்டு அப்புறம் அடுத்த சைடு வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எண்ணெயில பொரிச்சு எடுத்தோம்னா நமக்கு ஒரு 10 நிமிஷத்துல இது டக்குன்னு ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இந்த சைட்ல சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். இந்த டைம்ல வந்து நாம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற குலோப் ஜாமுன் மிக்ஸை சலிச்சிட்டு உள்ள சேர்த்திடலாம். இது மாதிரி சலடியால சலிச்சிட்டு சேர்த்துற போது நமக்கு சாஃப்டா மாவு கிடைக்கும். கையில பிசைஞ்சோம்னா அது வந்து நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். அதனால இது மாதிரி சலிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. சின்ன சின்னதா கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கைகளால் இது மாதிரி உடச்சு விட்டுட்டு நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. மாவு இது மாதிரி நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நமக்கு 1/4 கப்புக்கும் குறைவா தான் தேவைப்படும். பால் தான் சேர்க்கணும் அப்படிங்கறதுல நீங்க தண்ணி கூட சேர்த்துக்கோங்க, அவங்கவுங்க விருப்பம் தான். பால் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி விரல் நுனியில் இப்படி கலந்து விட்ட மாதிரி பிசையணும். ஹார்டா பிசைஞ்சிடக்கூடாது, நல்லா ஸ்மூத்தா இப்படி எல்லாம் விரல் நுனியில் இப்படி கலந்தீங்கனாலே இது ஈஸியா நல்லா சுருண்டு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமா தான் பால் சேர்க்கணும், ஃபர்ஸ்ட் அதிகமா சேர்த்திடாதீங்க. லைட்டா இப்படி பிசைஞ்சீங்கனாலே போதும். பாருங்க கைகளில் ஒட்டாம வருது, பாத்திரத்துலயும் கொஞ்சம் கூட ஒட்டல. இது மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஹார்டா பிசைஞ்சிட்டீங்கன்னாலும் குலோப் ஜாமுன் வந்து வெடிச்சு போயிடும். ரொம்பவே சாஃப்டா இருந்தாலும் சர்க்கரையை போட்டோன்னா அது பிரிஞ்சு வந்துடும். அதனால இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. பாருங்க மாவு இப்படி மாதிரி தொட்டு பாத்தீங்கன்னா கை வந்து மாவுல பதியணும், இந்த அளவுக்கு இருக்கட்டும். ரொம்பவே ஹார்டா இருக்க கூடாது. இப்ப இதுக்கு மேல 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சமா தடவிக்கோங்க, கையில ஒட்டாம இருக்கிறதுக்காக. தடவிட்டு இதை லைட்டா உருட்டிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸ்ல சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை வந்து ரொம்பவே சின்னதா இருக்கக்கூடாது, ரொம்பவே பெருசாவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உள்ளங்கையில வச்சு லைட்டா அழுத்தக்கூடாது, மெதுவா இப்படி சாஃப்டா இருக்கிற மாதிரி 2 சுத்து சுத்துனீங்கன்னா போதும். பாருங்க கொஞ்சம் கூட கிராக் எதுவும் இல்லாம ரொம்பவே சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு. இது மாதிரி எல்லா மாவுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம குலோப் ஜாமுன் உருண்டைகள் தயாராயிடுச்சு. பாருங்க கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாம உருட்டி எடுத்தாச்சு. இந்த சைட் பாத்தீங்கன்னா சர்க்கரை பாகம் ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு பாகு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. கம்பி பதம் வரக்கூடாது, லைட்டா பிசுபிசுப்பு தன்மையோட இருந்துச்சுன்னா போதும். கையில கொஞ்சமா எடுத்து தொட்டு பாத்தீங்கன்னா நல்லா பிசுபிசுப்பு தன்மையோட இருக்கணும், அதுதான் பாகுடைய பதம்.
இப்போ இது கூட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்திடலாம். ஏலக்காய் ஸ்மெல் பிடிச்சா நீங்க சேர்த்திக்கோங்க, இல்லைன்னாலும் தேவையில்லை. ஒரு சர்க்கரைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம குலோப் ஜாமுன் உருண்டைகளை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில குலோப் ஜாமுன் பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய், ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும். ரொம்ப சூடா இருந்தா உள்ள சேர்த்துற உடனே குலோப் ஜாமுன் கருகிடும், உள்ள சரி வர மாவு வெந்திருக்காது. இப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும் போட்டு பாருங்க. அது நல்லா வெடிக்காம வந்துச்சுன்னா மாவு நீங்க கரெக்டா பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை வெடிச்சு வந்துச்சுன்னா திரும்பவும் நீங்க அதே மாவு எடுத்து நல்லா அந்த உருண்டையை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். பாருங்க, இது கொஞ்சம் கூட வெடிக்கவே இல்லை, கரெக்டா வந்திருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆயிடுச்சு ரெண்டு சைடும். நம்ம இந்த ஸ்டேஜ்ல வெளியில எடுத்துடலாம். ரொம்பவே கலர் மாறிடவும் கூடாது. லைட்டா கலர் இருந்துச்சுனாலும் அது உள்ள வெந்திருக்காது. நல்லா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நம்ம சர்க்கரை பாகுல சேர்த்திடலாம். இப்ப நமக்கு ஒரு உருண்டை கரெக்டா வந்திருக்கு. இப்ப எல்லா குலோப் ஜாமுன் உருண்டைகளையுமே உள்ள சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைட் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் சுத்தியுமே நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும். இல்லைன்னா ஒரு சைடு வெந்தும் ஒரு சைடு வேகாமலும் இருக்கும். குலோப் ஜாமுன் இப்ப ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இப்ப எடுத்து சூட்டோடைய சர்க்கரை பாகுல சேர்த்திடலாம். குலோப் ஜாமுனுமே பொரிச்சு எடுத்து சர்க்கரை பாகுல சேர்த்தியாச்சு. ஒன்னும் கூட வெடிக்கவே இல்லை, ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் இது சர்க்கரை பாகுலயே ஊறட்டும். அதுக்கப்புறமா நாம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். நம்ம இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய மில்க் பவுடர் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திடலாம். ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஸ்டவ் வந்து ஃபுல்லா சிம்ல தான் இருக்கணும். அப்பதான் கலர் மாறிடாம நமக்கு பியூர் ஒயிட்ல மில்க் பர்ஃபி கிடைக்கும், இல்லைன்னா கலர் மாறிடும். நெய் உருகினதும் காய்ச்சி ஆற வச்ச 1/2 கப் பால் சேர்த்திடலாம். பால் சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுருங்க. பால் வந்து நல்லா திக்கான பாலா காய்ச்சி ஆற வச்சு 1/2 கப் மட்டும் சேர்த்திக்கோங்க, போதும். பால் லைட்டா ஒரு கொதி வந்ததும் இது கூட 1/2 கப் பால் பவுடர் சேர்த்திடலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் சேர்த்திருக்கோம், இப்ப 1/2 கப் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு எந்தவித கட்டியும் இல்லாம லைட்டா இதை கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் வந்து ஃபுல்லா சிம்ல வச்சிடுங்க. பால் பவுடர் இது மாதிரி பாலோட நல்லா சேர்ந்து சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நல்லா பவுடர் பண்ண 1/2 கப் சர்க்கரை பவுடர் சேர்த்திடலாம். சர்க்கரையை பவுடர் பண்ணிட்டு அப்புறமா அளந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இந்த மில்க் பவுடர் பர்ஃபி பண்ற போது ஸ்டவ் வந்து ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு செய்யுங்க. சிம்ல வச்சு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ரொம்பவே டைம் எடுத்துக்காது. ஈஸியா செய்யக்கூடிய ஸ்வீட் தான் இது. பாருங்க, சர்க்கரை எல்லாம் நல்லா இலகி வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப மில்க் பர்ஃபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்துல ஒட்டாம சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பதத்துல இருக்கட்டும். இன்னும் ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா நமக்கு பர்ஃபி வந்து ஹார்ட் ஆயிடும். இந்த பதத்துல இருந்துச்சுன்னா தான் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சரியா போயிடும். பாருங்க, பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா சுருண்டு வருது இல்லைங்களா? இதுதான் மில்க் பர்ஃபியோடைய பதம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நெய் தடவி எடுத்து வச்சுக்கிற ஒரு பிளேட்டுக்கு இதை மாத்திரலாம். இப்ப நெய் தடவின பிளேட்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிற மில்க் பர்ஃபியை உள்ள சேர்த்திடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு சூடு ஆறுறதுக்குள்ள ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டதுக்கு அப்புறமா
இதுக்கு மேல சூடு ஆறுறதுக்குள்ளேயே பொடியா கட் பண்ண கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் வச்சிடலாம். சூடு ஆறுறதுக்குள்ளேயே வச்சிட்டீங்கன்னா நல்லா பிடிச்சிரும். இது சும்மா அலங்காரத்துக்காக தான், நீங்க விருப்பப்பட்டா இது வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பர்ஃபி இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நமக்கு வேணுங்கிற சேஃப்ல பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி சின்னதா ஒரு மூடி எடுத்துருக்கேன், ரவுண்ட் சேஃப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கத்தியில கூட சின்ன சின்னதா பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, ரொம்பவே சூப்பரா வருது. நம்ம மில்க் பர்ஃபி ரொம்பவே சூப்பரா தயாராயிடுச்சு. அடுத்தது வாழைப்பழமும் மைதாவும் வச்சு செய்யக்கூடிய வாழைப்பழ பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழ பணியாரம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டு இதனால நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸா அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட மீடியம் சைஸ்ல 3 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி உள்ள சேர்த்திடலாம். பெரிய சைஸ் வாழைப்பழமா இருந்தா 2 மட்டும் சேர்த்திக்கோங்க. நான் மீடியம் சைஸா இருக்கிறதுனால 3 சேர்த்தி இருக்கேன். பூ வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். நீங்க வீட்டுல எந்த வாழைப்பழம் இருக்கோ அது சேர்த்திக்கலாம். எது சேர்த்தினாலும் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துட்டு இது இப்ப நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். நம்ம வாழைப்பழத்தை அப்படியே பிசைஞ்சு செய்யறதை விட இது மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சிட்டு செய்யற போது இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்ப இது கூட 1 கப் மைதா, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்திடலாம். சமையல் சோடா ரொம்பவே அதிகமாக சேர்த்திடக்கூடாது, 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இந்த மாவை நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. சர்க்கரை வாழைப்பழத்தில் இருக்கிற அந்த தண்ணி பதமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான மாவு பதத்தில் இருக்கணும். எடுத்து போட்டிங்கன்னா பந்து மாதிரி விழுகிற மாதிரி இருக்கட்டும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் வாழைப்பழ பணியாரம் பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி சூடுபடுத்திடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மாவுல சின்ன சின்ன உருண்டையா உள்ள சேர்த்தி பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்திக்கோங்க. ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா அந்த மாவு ஒன்னோட ஒன்று ஒட்டிடும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சிடுங்க. இந்த வாழைப்பழ பணியாரம் குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாழைப்பழத்தை மிக்சியில போட்டு அரைச்சி செய்யறதுனால உள்ள நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரியும் மேல நல்லா மொறுமொறுனும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டா கூட உடனடியா ஏதாவது ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இதை ஈஸியா செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு சைடு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌனா ஆனதுக்கு அப்புறம் வெளியில எடுத்துடலாம். இதை எண்ணெயில தான் போட்டு பொரிக்கணும் அப்படிங்கறது இல்ல, பணியாரக்கல்லையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதே மெத்தட்ல செஞ்செடுக்கலாம். அதுவும் ரொம்பவே சூப்பரா வரும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப வாழைப்பழ பணியாரம் 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌனா ஆயிடுச்சு. பபுள்ஸ் எல்லாம் 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆனதுக்கு அப்புறம் வெளியில எடுங்க. அப்பதான் உள்ள மாவு நல்லா சாஃப்டா வெந்து இருக்கும். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெளியில எடுத்துடலாம். நம்ம வாழைப்பழ பணியாரம் ரொம்பவே சூப்பரா குண்டு குண்டா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு இப்போ ரொம்பவே சூப்பரான 4 விதமான ஸ்வீட் ரெசிபிஸ் தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.